ஃப்ரெண்ட்ஸ், ஐம் நாட் ஏ டிப்ஸ் ப்ரொவைடர், கால்ஸ் ப்ரொவைடர், அப்புறம் இந்த அக்கௌண்ட் ஹேண்ட்லிங் பண்ணுறது, இந்த மாதிரி இல்லீகலான விஷயத்துக்கு நம்ம இந்த 5 years எந்த இதுவும் பண்ணுறதுக்கு எந்த இதுவும் பண்ணதும் கிடையாது, பண்ண போகிறதும் கிடையாது ஃப்யூச்சரில். இப்போ நம்ம டெலிகிராம் சேனலில் பார்த்திங்கன்னா நிறைய ஃபேக் சேனல் நிறைய வந்திருக்கு. எதையும் நம்பாதீங்க. இப்போ நான் லோகோ சேஞ்ச் பண்ணிவிட்டேன், நாளைக்கு அவங்களும் லோகோ சேஞ்ச் பண்ணிவிடுவாங்க. ஸோ என்ன பண்ணாலும் அவங்க முளைச்சிட்டு இருக்காங்க, புதுசாக வந்துகிட்டே இருப்பாங்க. நீங்கள் கொஞ்சம் அவேர்னஸாக இருங்க. நான் லைவ் மார்க்கெட்டில் ராக்கெட் மாதிரி சிம்பிள் விட்டு பை அபோவ் சேல் பிலோ அப்புறம் அது இதுன்னு சொல்லிட்டு ஃபேக்காக எந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்குறது கிடையாது. ஒன்லி பிளெயினாக சார்ட் வியூஸ் இருக்கும், டைரெக்ஷன் இருக்கும், ப்ரைஸ் மூமெண்டம் இருக்கும், போகிறது வாய்ப்பு இருக்குது அப்படின்றது மட்டும் ஷேர் பண்ணிகிட்டு இருப்பேன். இந்த 25,000 கொடுத்தா 50,000 கொடுத்தா 1,00,000 10,000 20 நம்பர் வைஸில் போட்டுட்டு சேல் பிலோ அந்த மாதிரி ஹிந்திலே நிறைய விஷயம் இருக்கும். நீங்கள் டிப்ஸ் கால்ஸ் உங்களுக்கு தெரியல இல்லைங்க, அந்த மாதிரிலாம் இருக்கும். அதெல்லாம் நான் கொடுக்குறதும் கிடையாது, கொடுத்ததும் கிடையாது, கொடுக்க போகிறதும் கிடையாது. ஸோ அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. நீங்கள் நம்ம டெலிகிராம் சேனலில் இந்த கோடு ஸ்கேன் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒருவேளை நீங்கள் புதுசாக ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டு இருக்குங்க, இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கலாம். ஒருவேளை உங்களால் அந்த மாதிரி ஜாயின் பண்ண முடியல, டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கும் பாருங்கள், அதில் ஜாயின் பண்ணலாம். அப்படியும் இல்லை அப்படின்னா உங்கள் மொபைல் செட்டிங்ஸ் என்ன சேஞ்ச் ஆகிருக்கலாம், பார்த்து பண்ணிங்க. ஏன்னா ஒரு நாளைக்கு 100 பேர் 200 பேர் ஜாயின் பண்ணவங்க பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஒரு சிலர் ஆள் மட்டும் பண்ண முடியல. ஓகேங்களா? ஜஸ்ட் இந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்கலாம் தான் அந்த ஃபஸ்ட்டு ஒரு 1 minute எடுத்துகிட்டேன். ஸோ சாரி ஃபார் தட். நெக்ஸ்ட் நம்ம வீடியோ போகலாம் வாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் ஷிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஸ்டாப் லாஸ் ஸ்ட்ரிக்ட்லி யூஸ் பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸ் போட தெரியல அப்படின்னா எங்கே ஸ்டாப் லாஸ் போடணும், எப்படி ஸ்டாப் லாஸ் போடணும்னு கற்றுக்குங்க. 1. 2வது என்னென்னா, டார்கெட் எங்கே ஃபிக்ஸ் பண்ணணும், கரெக்டாக டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுற இடத்த கற்றுக்குங்க. எங்கே ஃபிக்ஸ் பண்ணணும்னு கற்றுக்குங்க. அந்த ஃபிக்ஸ் பண்ண டார்கெட் எல்லாம் கரெக்டாக ஹோல்டு பண்ண கற்றுக்குங்க. அதாவது அதை பற்றி இந்த வீடியோ அதை சம்மந்தப்பட்டது தான். ஸ்டாப் லாஸ் போட கற்றுக்குங்க, டார்கெட் போட கற்றுக்குன்னு சொல்கிறீங்களா தான், எப்படி சார் என்ன சார் அப்படின்றதுங்களா. ஸோ அதையும் இந்த வீடியோ கவர் ஆகும். இதை சைக்காலஜி பற்றி நம்ம நிறைய நாள் ஆச்சு போட்டு நம்ம இப்போ டுடே லாஜிக் போடுறோம், மார்னிங் அப்டேட் போடுறோம், அதெல்லாம் ஓகே சார். உங்களுடைய வீடியோ சைக்காலஜி பற்றி சொன்னீங்கன்னா பெட்டராக இருக்கும். நீங்கள் ஸ்பீச்சஸ் நல்லா இருக்குது, சேம் அது இந்த விஷயத்தை ரியாலிட்டி பற்றி பேசுகிறீங்க, ரொம்ப பிடிச்சிருக்கு, அதை பற்றி இன்னும் கொஞ்சம் டீப்பாக பேச நல்லா இருக்குமே அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த வீடியோவில் என்னால் முடிஞ்ச சைக்காலஜி மேட்டரை கவர் பண்ண ட்ரை பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த உலகத்தில் சால்வ் பண்ண முடியாத பிரச்சனைகள் அப்படின்றது ரொம்ப கம்மி தான் ஃப்ரெண்ட்ஸ். எல்லா பிரச்சனைக்கும் தீர்வுன்னு ஒன்று உண்டு. அந்த தீர்வை ஏற்றுக்கிற மனப்பக்குவம் ஒருத்தருக்கு, அந்த தீர்வை ஏற்றுக்க முடியாமல் எதிர்நோக்கி பயணிக்கிறது ஒன்று. கொஞ்சம் புரிஞ்சிக்க ட்ரை பண்ணுங்கள். ஒரு பிரச்சனைக்கு சால்வ் இருக்கும், ஆனால் அந்த சால்வில் ரொம்ப கஷ்டமாக இருக்கும், அதனால் சால்வ் பண்ண முடியல அப்படின்ற மாதிரி முடியும். அதாவது தீர்வு இருக்குது, அந்த தீர்வு டஃப்பாக இருக்கிறதுனால அது கைவிட்டுருவோம் நம்ம. அதனால் வானா அப்படின்னு விட்டுருவோம். இதுலேயும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருக்குது. தீர்வு இருக்குது, ஆனால் அந்த தீர்வை டிசிஷன் எடுத்து அந்த தீர்வை கடைபிடிக்க முடியல. FOMO, ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட்னு சொல்லுவாங்க. ஓகே, எங்கே நம்ம கைவிட்டு போயிட போதோ, எண்ணம் என்ன நம்மள்கிட்ட போயிட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி. இதில் முக்கால்வாசி விஷயம் என்னென்னா ஃபியர். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்குமே கீ இங்கே தான் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். மேக்ஸிமம் லைக்ஸ் எத்தனை எதிர்பார்க்குறேன். ஏன்னா விஷயம் புரிஞ்சவங்க மட்டும் தான் லைக் பண்ணுவாங்க. புதுசாக வரவங்களுக்கு இது நான் என்ன பேசுகிறேன்னே எதுவும் தெரியாது அவங்களுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், ஒன்றும் தப்பு ஒன்றும் கிடையாது. நீங்கள் ஒரு 2 டைம் பாருங்கள், உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஏன்னா மார்க்கெட்டுக்கு புதுசாக வரவங்களுக்கு இந்த விஷயம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிறது ரொம்ப கஷ்டம். இந்த மார்க்கெட் ஃபீல்டிலே ஊறி இருக்கிறவங்களுக்கு ரொம்ப சீக்கிரம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். என்ன பேச வரன்றத ரொம்ப சீக்கிரமாக கேட்ச் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. புதுசாக பார்க்குறவங்க ஒரு 2 டைம் பாருங்கள் எனக்காக ப்ளீஸ். ஓகே, நம்ம இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் லாஸ் பண்ணிக்கிறதுக்கான முக்கிய காரணமே ஃபியர். இதை வச்சு தான் பெரிய பெரிய பணக்காரங்க என்ன சொல்லுங்க, FII, DI என்ன சொல்லி இன்ஸ்டியூட்டர்ஸ் எல்லாம் இது தான் அவங்களுடைய வெப்பன்ஸாக நம்ம மேலே யூஸ் பண்ணுறாங்க. நம்மக்கிட்ட இருக்கிற வீக்னஸ் ஃபியர். இந்த ஃபியர் நம்ம உணராத வரலும் அவங்க பணம் சம்பாரிச்சிட்டே தான் இருப்பாங்க. FII இருக்கட்டும், DI இருக்கட்டும், மல்டி பில்லியனர்ஸாக இருக்கட்டும், அவங்க இதை வச்சு நம்ம மேலே தூவி, இந்த வெப்பன்ஸை தூவி பணம் சம்பாரிச்சிட்டே தாங்க. இது எண்டு கிடையாது. இதுக்கு இவ்வளோ நாளில் முடிச்சிடுவாங்களா, முடிச்சிடுவாங்களா, எண்டே கிடையாது. இது கண்டினியூவாக போய்கிட்டே இருக்கும்.
ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுக்கு வீடியோ ஸ்டார்டிங்கில் சொன்னேன் எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கங்க. ஃபியர், பயம். பயம் வந்து தேவையான பயம் ஒன்று இருக்குது, தேவையில்லாத பயம் ஒன்று இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், தேவையான பயம்னா எஸ் எல்லாருக்கும் பயம் இருக்குது, எனக்கும் பயம் இருக்கும். ஏன் இப்போ இன்ஸ்டியூட்டர்ஸ் சொன்ன மல்டிபில்லியனர்ஸ் அவங்களுக்கு மட்டும் பயம் இருக்காதா? எல்லாருக்கும் பயம் இருக்கும். ஆனால் தேவையான பயம் எது, தேவையில்லாத பயம் எது அப்படின்றத கொஞ்சம் பார்க்கலாம். தேவையான பயம், தேவையில்லாத பயம் அப்படின்னா சார் தேவையில்லாத பயம் அப்படின்னா ஸ்டாப் லாஸ் போட்டிருக்கீங்க, அந்த ஸ்டாப் லாஸ் எங்கே ஹிட் ஆகிட போதோ, எங்கே அடடா ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆக போதே அப்படின்ற பயமா? இன்னொரு பயம், இன்றைக்கி எவ்வளோ நமக்கு லாஸ் ஆக போகுதுன்னு தெரியலையே கடவுளே, எப்படி இன்றைக்கி எவ்வளோ லாஸ் ஆக போகுது தெரியலையே, அதாவது என்ன நடக்க போகுதுன்னே தெரியலையே, நம்ம என்ன பண்ண போகிறோன்னு தெரியலையே. இன்றைக்கி மார்க்கெட் 9:15 மணி ஓப்பன் ஆகிடுச்சு, இன்றைக்கி நமக்கு ப்ராஃபிட் வரப்போதா இல்லை லாஸ் ஆக போதா, என்ன ஆக போகுதுன்னு தெரியல, எங்கே என்ட்ரி எடுக்க போகிறோம், என்ன பண்ண போகிறோன்னு தெரியலையே கடவுளே அப்படின்ற ஒரு பயம். புரிஞ்சுதுங்களா? ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிட போதே அப்படின்ற பயம் வந்து தேவை. ஆமாம், இது நல்ல பயம். இந்த என்ன ஆக போகுதுன்னு தெரியல, இது அன்னெசரி பயம். இந்த பயம் தேவையில்லாதது. ஏன்னா உங்களுக்கே தெரிஞ்சிச்சு அது எங்கே எவ்வளோ நஷ்டமாக போகுதுன்னு தெரியாது, அதுக்கு பயந்து என்ன பண்ண போகிறீங்க, பயப்பட என்ன பண்ணுவீங்க, அது முடிஞ்சிச்சு, அது கதை, அது அவ்வளோதான். நீங்கள் அது பயந்து எந்த யூஸும் கிடையாது. கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் ஏன்னா கொஞ்சம் சென்சிட்டிவாக பேசிகிட்டு இருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் பயப்பட்டு இருந்தீங்கன்னா அந்த பயம் தேவையில்லாதது, எந்த யூஸும் கிடையாது, அந்த பயத்துக்கான மதிப்பே இல்லாமல் போய்டும். நீங்கள் காலத்துக்கும் பயந்துகிட்டே இருக்க வேண்டியது தான். நீங்கள் அப்போ என்ன ஆகும், நீங்கள் அமௌண்ட் எத்தனை கோடி ரூபாய் கொண்டு வந்தாலும் ஜீரோ ஆகிடும். இந்த மாதிரி பயம் இருந்துச்சுன்னா, இந்த பயம் இருந்துச்சுன்னா லிமிட்டட் லாஸ், அதாவது உங்களுக்கு ஒரு 5,000 ரூபாய் லாஸ் போட்டிருக்கீங்க ஸ்டாப் லாஸ்னால், இந்த 5,000 ரூபாய் ஹிட் ஆக போகுது என்ற பயம் மட்டும்தான் இருக்கும். அந்த 5,000 ரூபாய் ஹிட் ஆகிடுச்சுன்னா அடுத்த நெக்ஸ்ட் பிளான் அது முடிஞ்சது, அதுக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப் போயிடுவாங்க. இந்த 5,000 ரூபாய் ஹிட் ஆகிடுச்சுன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப். ஓகேங்களா? இந்த பயம். சரி, இந்த பயம் எதனால் வருது, எப்படியாவது வருது அப்படின்னு பார்த்துக்கலாம். நான் சொன்னீங்களா தீர்வுன்னு சொன்னீங்களா, இப்போ அதுக்கு வரேன் நான். சரி, இப்போ இந்த அன்னெசரி பயத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்க, தேவையில்லாத பயத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்க. சரி, இந்த ஸ்டாப் லாஸோட பயத்தை சார் இது எப்படி சார் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எப்படி சார் கவர் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பாருங்கள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து இந்த இடத்துல வந்து ஒரு சேல் எடுக்கிறீங்க. நான் சொல்லுது ஃபியர், தேவையான பயம், கண்டிப்பாக தேவையான பயம் தான். நீங்கள் இதில் என்ட்ரி எடுத்துட்டீங்க, இங்கே வந்து மேலே ஸ்டாப் லாஸ் போட்டிங்க. இந்த ஸ்டாப் லாஸோட வேல்யூ வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 5,000 ருபீஸ் இருக்குது அப்படின்னா, இப்போ இந்த இதில் என்ட்ரி எடுத்துட்டீங்க, என்ட்ரி எடுத்துகிற ப்ரைஸ் கொஞ்சம் கீழே போச்சு, திரும்ப வந்து மேலே வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்க எக்ஸாம்பிள். ஸோ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு மைனஸ் வந்து 5,000 ருபீஸ் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சு, ரைட்டுங்களா? ஸோ இந்த இடத்துல வந்து ஹிட் ஆகிடுச்சுன்னா பயம் ஆகுதுங்களா? ரைட், ஓகே. ஏன்னா இந்த 5,000 ரூபாய்க்கு ஏற்ற ஸ்டாப் லாஸ் கொண்டான பயம் வருது உங்களுக்கு அப்படின்னு அர்த்தம். சரி, இந்த பயம் எப்படி தீர்வு என்ன அதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரி எத்தனை டைமு இந்த மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி 5,000 இந்த மாதிரி செட்டப்பில் உங்களுக்கு லாஸ் ஆகுதுன்றத மென்ஷன் பண்ணுங்கள். கொஞ்சம் புரிஞ்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதாவது பயம் வந்து நமக்கு எல்லாத்துக்கும் தீர்வு இருக்குது. இந்த பயம் போயிடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக் நீங்கள் சக்ஸஸ் ஆகிடுவீங்க. இந்த பயம் போகாத வரல உங்களால் சக்ஸஸ் ஆகவே முடியாது. ஃபஸ்ட்டு தீர்வு என்ன? இப்போ உங்களுடைய பிரச்சனை என்ன? ஸோ இந்த 5,000 ரூபாய் பிரச்சனை ஸ்டாப் லாஸ் பிரச்சனையா, இல்லை அந்த இடம் பிரச்சனையா, இல்லை உங்களுக்கு அந்த ஸ்டாப் லாஸ் போடுற அந்த ஸ்டடி பண்ணுற என்ன மென்டாலிட்டி பிரச்சனையான்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுங்க. இல்லை நீங்கள் கண்ட இடத்துல என்ட்ரி ஆகுறீங்களா, இல்லை பர்டிகுலர் இடத்துல என்ட்ரி ஆகிட்டு அடிக்கடி அந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுதா? இப்போ ரெசிஷன்ஸ் இடத்துல சேம் இதே மாதிரி இன்னொரு ரெசிஷன்ஸ் வந்துச்சு, நீங்கள் என்ட்ரி எடுத்தீங்க, மேலே ஸ்டாப் லாஸ் போட்டிங்க, இந்த இடத்துல மேலே வந்து கீழே வந்து இதே மாதிரி ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சு. சரி, ஓகே, எழுதிவிங்க. நான் மோஸ்ட் ஆஃப் த டைமு நான் ரெசிஷன்ஸ் ஜோனில் வந்து ட்ரேட் எடுக்கிறேன், நான் 20 ட்ரேட் இந்த மாதிரி எடுத்தேன். நான் எனக்கு வந்து ரெசிஷன்ஸ் ஜோனில் எடுத்து சொல்ல மேலே கீழே என்ட்ரி ஆகுது, மேலே போய் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுது. ஸோ எனக்கு இந்த ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிறதுனால எனக்கு இந்த மாதிரி அதிகமான ஹிட் ஆகுது, பிரச்சனை ஆகுது அப்படின்னா ஓகே. அப்போ எங்கே பிரச்சனை ஆகுது? அப்போ நீங்கள் ரேஷன்ஸ் இடத்துல சரியாக கணிக்கல, ரேஷன்ஸ் இடத்துல உங்களால் வேலை செய்ய முடியல அப்படின்னு தெரிஞ்சுங்க. அப்போ என்ன ஆகும், நெக்ஸ்ட் டைம் வந்து பிளான் பண்ண சொல்ல ரேஷன்ஸ் இடத்துல கரெக்டாக பிளான் பண்ணுவீங்க. ஸோ கரெக்டான என்ட்ரி ஆகுங்க, கரெக்டான ஸ்டாப் லாஸ் போடுவீங்க. உங்களுக்கு மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து டார்கெட் வரும். உங்களுக்கு வந்து கான்ஃபிடன்ஸ் பில்ட் ஆகும், ஃபியர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகும். அதே மாதிரி சப்போர்ட்டில் கூட அதே மாதிரி எடுக்கிறீங்களா, கரெக்டான சப்போர்ட் தெரியறதில்லை, உங்களுக்கு பயம் வந்தே வரும். ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகும், கொடுங்க பரவாயில்ல. தெரியாமல் இடத்துல சப்போர்ட் நினச்சி நீங்கள் எடுக்கிற இடம் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுதா, அக்செப்ட் பண்ணுங்கள், எழுதி வைங்க. ஒரு 20 ட்ரேட் எடுக்கிறீங்களா, நீங்கள் சப்போர்ட்டில் தான் ட்ரேட் எடுக்கிறேன் அப்படின்னா பரவாயில்ல, அந்த சப்போர்ட் எழுதி வைங்க. எனக்கு இந்த சப்போர்ட்டில் 20 சப்போர்ட்டில் ட்ரேட் எடுத்தேன்,
எனக்கு 10 சப்போர்ட்டில் வந்து இது ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த சப்போர்ட் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆன இடத்த வந்து ஸ்டடி பண்ணுங்கள். உங்களுடைய மென்டர்ஸ்க்கு உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்களே அவங்ககிட்ட கேளுங்க, கரெக்டான சப்போர்ட்டில் தான் எடுத்தனா ஏன் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு அப்படின்றதுக்கு. அப்புறம் உங்களுக்கு அந்த பயம் தன்னால் போய்டும். நெக்ஸ்ட் டைம் பண்ண சொல்ல அந்த 5000 ரூபான்றது உங்களுக்கு குறைஞ்சி மேபி நிறைய சில பேர் சின்ன ஸ்டாப் லாஸ்க்கு வந்துருவாங்க. இப்போ அந்த 5000 ரூபா வந்து குறைச்சி 2000 ரூபா ஸ்டாப் லாஸ் கூட வந்துருவாங்க, 1000 ரூபா ஸ்டாப் லாஸ் வந்துருவாங்க. ஆனால் டார்கெட் மட்டும் பெருசாகி போயிட்டே இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இது ரியாலிட்டி தான். நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? இது வந்து தேவையான பயம்னா இந்த பயம் கண்டிப்பாக எல்லாருக்கும் இருக்கும். இப்போ நீங்கள் இல்லை, எப்பேற்பட்ட ட்ரேடர்ஸ்க்கும் இந்த ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுமோன்ற பயம் இருக்கும். ஆனால் அந்த ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனதுக்கப்புறம் முடிஞ்சிடும். அது கண்டினியூஷனாக இருக்காது. ஐயோ அடுத்த ட்ரேட் என்ன பண்ண போகிறோமே தெரியலையே அப்படின்ற ஒரு பயம் இருக்காது. ஏன்னா நெக்ஸ்ட்டும் அதே பிளானில் தான் இருப்பாங்க. நெக்ஸ்ட் அவங்க ரெசிஸ்டன்ஸ்க்காக வெயிட் பண்ணுவாங்க, ஒரு சப்போர்ட்டுக்காக வெயிட் பண்ணுவாங்க, ஏதோ ஒரு காரணத்துக்காக வெயிட் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க செட்டப் முடிஞ்சிச்சு. இப்போ வந்து அவங்களுக்கு எஸ்எல் ஹிட் ஆயிடுச்சுன்னு ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ட்ரேட் எதுவும் கிடையாது அவங்களுக்கு. நெக்ஸ்ட் அவங்களுக்கு புதுசாக பிளான் சப்போர்ட் வருதா, திரும்ப ரெசிஸ்டன்ஸ் பிரேக் அவுட் ஆகுதா, வேறு என்ன ட்ராப் அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. தவிர ஒரு ட்ரேட் முடிஞ்சதுக்கு பின்னாடி இங்கே பை பண்ணுறது, திரும்ப சேல் பண்ணுறது, திரும்ப பை பண்ணுறது அந்த மாதிரி இருக்க மாட்டாங்க. அப்படி பை பண்ணிங்கன்னா என்ன ஆகும்? அது தேவையில்லாத பயம், அன்னெசரி பயம், அதில் போயிட்டு முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொன்று விஷயம் சொல்ல கேட்டுங்க. இப்போ ட்ரேட் இப்படியே போயிட்டே இருக்கும். இப்போ இந்த இதில் போகிற ரூட்டில் என்ன பண்ணுவாங்க? ஐயோ போதே என்ன பண்ணுவாங்க? பின்னாடியே போயிட்டு பை பண்ணிக்குவாங்க. அப்போ என்ன ஆகுனா அந்த டார்கெட் போகுமோ இல்லையோன்ற பயம். ஏன்னா வித்தவுட் பிளான் உங்களுக்கு அந்த ட்ரேடு ஏன் போகுதுன்னே தெரியாது. இடத்துல ப்ரைஸ் மூவ் ஆகிட்டு சொல்லும். எந்த காரணமும் தெரியாமல் நீங்கள் என்ட்ரி ஆகிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக் அன்னெசரி பயம் வந்து துரத்திக்கும். நீங்கள் ஒழுங்காக அது ஆக்சுவலாக அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு 5 பாயிண்ட் வெளியே வந்துடுவீங்க. அப்பாடா வெளியே வந்துட்டேன். அதுக்கப்புறம் 50 பாயிண்ட் மேலே மூவ் ஆகும். ஆனால் நீங்கள் ஸ்டடி பண்ணி பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான பாயிண்ட்டை நீங்கள் புக் பண்ணியிருப்பீங்க. இப்போ ஸ்டடி பண்ணாமல் பிளான் பண்ண என்ன ஆகும்? நீங்கள் 50 பாயிண்ட்டுக்காக போவீங்க, 5 பாயிண்ட் வெளியே வந்துட்டு அப்படியே சப்போஸ் நீங்கள் ரிட்டர்ன் வர சொல்ல பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பார்க்கலாம், இன்னும் கொஞ்சம் பார்க்கலாம் 50 பாயிண்ட் வரல வெயிட் பண்ணுவீங்க லாஸ்க்காக. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு கஷ்டம் ஃபர்ஸ்ட். ஏன்னா இந்த லைக்ஸ் பார்த்தா தெரிஞ்சிடும். லைக்ஸ் கம்மியாக இருந்துச்சுனாவே நிறைய பேர் புரியல அப்படின்னு அர்த்தம். லைக்ஸ் அதிகமாக இருந்தால் ஓரளவுக்கு புரிஞ்சிருக்குன்னு அர்த்தம். ஸோ உங்களுடைய கமெண்ட்ஸை தெரிவிங்க. புதுசாக வரவங்களுக்கு அவங்களுக்கு புரியும், அடுத்தவங்க உங்களுக்கு புரியலன்னா கமெண்ட்ஸை பார்த்து தெரிஞ்சுங்க எத்தனை பேருக்கு புரிஞ்சிருக்கு அப்படின்னு. ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் வீடியோ எண்டில் ஒரு சின்ன விஷயம் சொல்லிக்கிறேன். இப்போ நம்ம லைவ் மார்க்கெட்டில் வந்து நம்ம சென்ட் பண்ணிட்டு இருக்கீங்களா நம்ம டெலிகிராம் சேனலில், அதாவது எஜுகேஷன் பர்பஸ்க்காக நம்ம ப்ரைம் டெலிகிராம் சேனல், அதாவது வெபினார் குரூப் இருக்குது, ஸ்டூடெண்ட்ஸ் குரூப். அது சார் ஒரு சில வந்து சார் டேரெக்டாக அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கலான்னு நாங்கள் வந்து ஜாயின் பண்ணக்கூடாதா, ஜாயின் பண்ண முடியாதான்னு கேட்குறீங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் தாராளமாக நீங்கள் 5 லிங்க் கொடுத்துருக்கீங்க, டிமேட் லிங்க் 5 லிங்க் நம்ம டெலிகிராம் சேனலில் கொடுத்துருக்கேன், நம்ம வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த லிங்க்கில் ஏதாச்சும் ஒரு லிங்க்கை கிளிக் பண்ணால் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி நம்ம ப்ரைம் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கலாம். அது பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் உங்களுக்கு இப்போது நம்ம வெபினார் குரூப்பில் ஜாயின் பண்ணிவிட்டு வித் ப்ராக்டிஸோட பயம் இல்லாமல் நீங்கள் ட்ரேட் எடுக்கிறது எப்படி இருக்குது, இல்லை நீங்கள் ஒரு டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டதுக்கப்புறம் ஜாயின் பண்ணிக்கலான்றது எப்படி இருக்குது பாருங்கள். உங்கள் விருப்பம் தான். எதுவும் நான் ஃபோர்ஸில் எதுவும் பண்ணலை. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் ஸ்டடிக்கு வாங்க. இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் அப்படின்னா நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி நம்ம ப்ரைம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய். நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம்.